தயவு செய்து மண்டாடி கைகூப்பி தளபதி அவர்களை கேட்கிறேன். மற்றவர்களுக்கு இடமளிக்காமல். அவர் வன்னியர்களுக்காக பேசியிருக்காரு. ஒரே நிமிஷம் ஒரு செகண்ட். என் பக்க சீட் அவருக்கு சண்டைக்கெல்லாம் போல. ஈஸ்வரன் ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சதாசிவா நீங்க கொடுக்க சொல்றீங்களா வேல்முருகனுக்கு? தயவு செய்து மண்டாடி கைகூப்பி தளபதி அவர்களை கேட்கிறேன். மற்றவர்களுக்கு இடமளிக்காமல் நீங்கள் தலைவர் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்டுவதற்கு தீர்மானத்தில் கொண்டு இருக்கிற சமநீதி, சமூக நீதி, வேலைவாய்ப்பு, கல்வி, பொருளாதாரம் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கான வழிவகையை உங்கள் காலத்தில் எட்டுவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த அரசின் தீர்மானத்தை வரவேற்று இந்த திருத்தொற்றுடன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு ஈஸ்வரன், மாண்புமிகு வேல்முருகன் எல்லாம் சொல்லிட்டாங்க. சுருக்கமா மற்றவங்க எல்லாம் பேசுங்க, முடிஞ்ச அளவு சுருக்கமா. அவர் வன்னியர்களுக்காக பேசியிருக்காரு. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. ஈஸ்வரன் பேசுங்க. ஈஸ்வரன் ஒரே நிமிஷம் ஒரு செகண்ட். என் பக்க சீட் அவருக்கு சண்டைக்கெல்லாம் போல. ஈஸ்வரன் ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சதாசிவா நீங்க கொடுக்க சொல்றீங்களா வேல்முருகனுக்கு? வேல்முருகன் வெளியில இருக்கிய பேசுப்பா ஒரு நிமிஷத்துல. பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி இருந்தாலும் அந்த கட்சியின் இணை பொதுச் செயலாளராக, கொறடாவாக, இரண்டாம் கட்ட தலைவராக பணியாற்றிய போதும் நான் சாதி ரீதியான கட்சியை தொடங்கவில்லை. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணில் வாழ்ந்த 7 கோடி மக்களுக்குமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற கட்சி பொது கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நான் தேர்தல் களத்தில் இருக்கிறேன். ஆனால் ஒரு சாதிய வட்டத்துக்குள் என்னை சுருக்கி பார்ப்பதை நான் ஏற்கவில்லை.